கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும். அதனால நாம எந்த ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளேயும் நம்மளை சுருக்கிக்காம தமிழ்நாட்டு உரிமைகளை சார்ந்த இந்த மண்ணுக்கான மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறத நம்மளோட கொள்கை அடையாளமா முன்னிறுத்தி செயல்பட போறோம். ஜனநாயகம், சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவம், சமூக சமய நல்லிணக்கம், பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை, மாநில தன்னாட்சி, இருமொழி ஆட்சி கொள்கை, இயற்கை வள பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்திற்கேற்ற வளர்ச்சி, உற்பத்தி திறன், உடல் நலனை கெடுக்கும் எவ்வகை போதையும் இல்லா தமிழகம் என்கிற கொள்கைகள் அடிப்படையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற புரட்சிகர தத்துவத்தின் அடிப்படையில் சமதர்ம சமூகத்தை உருவாக்குறது தான் நம்ம மெயின் டார்கெட்டும். கால மாற்றத்திற்கு ஏற்ப கொள்கை கோட்பாட்டில் மாற்றமும் மாறுதலும் வந்துதான் தீரும். அதை தவிர்க்கவே முடியாது. எங்களோட இந்த அரசியல் பயணத்துல முக்கிய பங்கு வகிக்க போறது பெண்கள், என்னுடைய அம்மாக்கள், என்னுடைய அக்கா தங்கைகள், என்னுடைய நண்பிகள். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிறீங்க. எப்படி ரெண்டு கண்ணா இருக்கும்? விஷமும் விஷத்தை முறிக்கிற மருந்து ரெண்டு எப்படி ஒன்னா இருக்கும்? எப்படி ஒன்னா இருக்கும் சொல்லுங்க. திராவிடம் என்பது தமிழ் தேசிய இன மக்களை எப்படியாவது ஆள வேண்டும் என்று துடிக்கும். அதான் அதனுடைய கொள்கை, அதான் அதனுடைய நோக்கம். தமிழ் தேசியம் என்பது மற்ற மொழிவழி தேசிய இனங்களையும் போல தமிழர்களும் உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். அதான் அதனுடைய நோக்கம். ரெண்டு ஒன்னா. பச்சிலம்பாலகன் என் தம்பி பாலச்சந்திரன் நெஞ்சிலே 5 குண்டுகளை தாங்கி மரணித்து கிடக்கிற போது பதறி துடிக்கும் தமிழ் தேசியம். அதே நேரம் சிறிதும் பதட்டம் அல்லாமல் பதவி ஏற்கும் திராவிடம். ரெண்டு ஒன்னா. பெண்ணிய உரிமையை பேசும், ஆனால் பெண்ணிய உரிமையை கொடுக்கும், நிறைவேற்றும் தமிழ் தேசியம். ரெண்டு ஒன்னா. எவ்வளவு பேசிட்டே இருக்க போக முடியும்? நீங்க என்ன ரெண்டு ஒண்ணு கண்ணுன்னு சொல்றாருன்றீங்க? அது எப்படி தம்பி சமம்னு நீங்க சொல்லுவீங்க? எப்படி சமம்னு சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க ரெண்டும்? மொழிக் கொள்கையில இருமொழி கொள்கை. அடுத்த மொழி எப்படி தம்பி எனக்கு கொள்கை மொழியா இருக்க முடியும்? எப்படி? எங்க அப்பாவும் அப்பா, அடுத்த வீட்டுக்காரனா அப்பாவா? அது எப்படி? எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறாங்க. நான் அம்மானு கூப்பிடுவேன், அன்போட கூப்பிடுவேன். ஆனால் பெற்றவள் ஒருத்தி தான். கேள்வி இடத்தெல்லாம் போட்டு வாங்கிட்டு உள்ள விட்டாங்க. அப்புறம் வெளியே வர முடியாது. தம்பி அற்புதம் அம்மாள் தான் வந்து என்ன வரவேற்றாங்க. கதவை திறந்தோன்னே இவ்வளவு பிரச்சனை, தூக்கு தண்டனை ரத்தாங்கமா ஆகாதாங்கிற ஒரு டென்ஷன்ல இருக்கிற ஒரு குடும்பம் கதவை திறந்தா செவத்துல பெரியார் படம், பிரபாகரன் படம். இதை விட வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறதுக்கு வேற உதாரணமே வேண்டியதில்லை. ஒரு பக்கம் பெரியார் படம், இன்னொரு பக்கம் பிரபாகரன் படம். இதை விட என்னங்க உதாரணம் இல்லையா? அவரு அப்படிப்பட்ட ஒரு இயக்கமே வந்து திராவிடத்தை வந்து அரவணைச்சு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று அப்படிங்கிற ஒரு பாதையில் தான் அவங்க நட போட்டுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அது உச்சபட்சமா நான் வந்து நிறைய இந்த என்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக ஐயா ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள், லெனின் அவர்கள், இவர்களுடைய உரையெல்லாம் கேட்பேன். நான் டிவியில உங்களுடைய ஒரு நிமிட செய்தியெல்லாம் கேட்பேன். அப்படி நம்ம தோழர் விடுதலை ராஜேந்திரன் வந்து நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தார். இதுதான் வந்து மேக்சிமம் அத்தாரிட்டி. அவர் சொல்றாரு, 1978 கியூபால உலக போராளிகள் மாநாடு ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கு தலைவர் பிரபாகரனை கூப்பிட்டுருக்காங்க.
அவரால் போக இயலாத சூழ்நிலை. ஏன்னா போராளிகள் கூட்டத்திலிருந்து இங்கிருந்து கியூபா வரைக்கும் போக முடியாது. அதுக்கு பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதுறாரு கியூபாவுக்கு போறதுனால. விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பதிவு பண்ணிக்கிறாங்க. அதுல பிரபாகரன் எழுதுறாரு, தமிழ் ஷேவ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, தட் ஃப்ரம் Dravidian family, spoken today in Tamil Nadu, Singapore, Malaysia, South Africa, Fiji Island and other countries அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சு போச்சா கதை? இதை விட என்ன நம்மளுக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்களுங்கிற அளவில் தான் பேசியிருக்காரு. பிரபாகரன் அவர்களே அதை தான் பேசியிருக்காரு. அதை தாண்டி இதை பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழ் மொழி பேசுகிற திராவிடர்களாகிய நாங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார்கள். இதை விட திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே தமிழ் தேசியத்தின் அரண் திராவிட இயக்கங்கள் தான். அதுதான் இந்த தலைப்புக்கு வரும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.